விபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கடந்த தேர்தலை காட்டிலும் தற்போது 26 கட்சிகளை ஒரு கூட்டணி அமைத்து மெகா கூட்டணியோடு தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது. 2021 ஏறக்குறைய 15 கட்சிகள் தான் திமுக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்தது. தற்போது 26 கட்சிகள் கொண்ட ஒரு மெகா கூட்டணியை திமுக உருவாக்கி உள்ளது. ஏன் இந்த 26 மெகா கூட்டணியை திமுக உருவாக்க வேண்டும் என்று நம்ம விரிவாக பார்த்தோம் என்றால், இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் திமுக மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிருப்தி அதிகரித்து உள்ளது. அதிருப்தியால் திமுகவுக்கு மீண்டும் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற பயம், அச்சம் திமுகவிற்கு வந்துள்ளது. குறிப்பாக திமுக தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வந்துவிட்டது. இதனால் தற்போது 26 கட்சிகளை கூட்டணியில் இணைத்து கொண்டு தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகிவிட்டார். தற்போது தமிழ்நாட்டு மக்களை பற்றி அவர் கிஞ்சிற்றும் சிந்திக்கக்கூடிய மனநிலையில் அவர் இல்லை. தற்போது எத்தனை தொகுதிகளில் திமுகவை நிறுத்துவது, எந்தெந்த தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பது, எந்தெந்த கூட்டணி கட்சிகளை கூட்டணிக்குள் இணைத்து கொள்வது, இன்னும் எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு விடுத்து திமுக கூட்டணியில் இடம்பெற செய்து அந்த கூட்டணியை பலப்படுத்துவது போன்ற அந்த நடவடிக்கையில் மட்டுமே திமுக இறங்கியுள்ளது. திமுக என்பது தேர்தல் அரசியலே தவிர மக்கள் அரசியல் இல்லை. அதாவது தேர்தல் அரசியல்னா தேர்தலில் போட்டியிட வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும், மக்களின் வரி பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் திமுக தேர்தலை சந்திக்கிறது, வெற்றி பெறுகிறது, ஆட்சிக்கு வருகிறது. ஆட்சிக்கு வந்த அந்த 5 ஆண்டுகளில் எவ்வளோ மக்களின் வரி பணத்தை சுரண்ட வேண்டுமோ, இந்த இயற்கை வளங்களை சுரண்டி கொள்ளையடித்து சம்பாதிக்க வேண்டுமோ, அதனை எல்லாம் திமுக தவறாமல் செய்து வருகிறது. இதற்காகத்தான் திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்கு துடிக்கிறது. இந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்திருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் தானாக முன்வந்து திமுகவிற்கு ஓட்டு போடுவார்கள். அவர்களுக்கே தெரியும், திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள், தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள், இந்த மண் அழிக்கப்பட்டது, இனம் அழிக்கப்பட்டது, மொழி மறைமுகமாக அழிக்கப்பட்டு வருகிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து விட்டார்கள். அதனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் திமுகவிற்கு மீண்டும் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற முடிவுக்கு திமுக தலைவரும் அதன் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட்டணி கட்சிகளும் முடிவு செய்துட்டாங்க. அதனால தான் தற்போது எந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு வரலாமோ அவங்களெல்லாம் வரலாம். வரக்கூடிய கட்சிகள் எல்லாம் குறைந்த தொகுதியை ஒதுக்குவதற்கு திமுக தயாராக உள்ளது. திமுக ஏழை எளிய பாமர மக்களின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த வரலாறு இதுவரையில் கிடையாது. கூட்டணி கட்சிகளின் வாக்குகளை பெற்றுதான் திமுக ஆட்சிக்கு வருகிறது. அந்த வரிசையில் தற்போது 26 கட்சிகளின் வாக்குகளை பெற்று எப்படியாவது தொடர்ந்து 2வது முறை ஆட்சி செய்த வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும். 7வது முறை திமுக ஆட்சி செய்கின்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தற்போது திமுக தேர்தல் கள பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் திருப்தியாக இல்லை, அதிருப்தியில் இருக்கிறார்கள். என்ன காரணம்? திமுக தமிழ்நாட்டில் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் குற்றங்கள் என்பது கட்டுக்கு அடங்காத வகையில் எல்லையை தாண்டி நடைபெறக்கூடிய ஒரு ஆட்சியாக திமுக மாறிவிட்டது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய கட்சி ஆட்சி தான் அண்ணா அறிவாலய திமுக ஆட்சி. குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய, அடைக்கலம் கொடுக்கக்கூடிய, குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக வாதாடக்கூடிய, குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக நிரபராதிகளை அழிக்கக்கூடிய, மீண்டும் சொல்கிறேன், குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக நிரபராதிகளை அழிக்கக்கூடிய, கொல்லக்கூடிய, ஆதாரத்தை அழிக்கக்கூடிய கட்சியுடைய ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சி. அதனால் திமுக மீது எப்பொழுதுமே மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. இந்த 2026 நிச்சயமாக திமுக தனித்து போட்டியிடும் பட்சத்தில், போட்டியிட்டா நிச்சயமாக திமுகவால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது. அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் திமுகவுக்கு செல்வாக்கு இல்லை. திமுகவிற்கு இருந்த செல்வாக்கு இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் இழந்து விட்டது. குறிப்பாக லாக்அப் மரணம் மட்டுமே இந்த திமுக ஆட்சி காலத்தில் 34 பேர் சிறையிலும் காவல் நிலையத்திலும் இந்த முதலமைச்சர் கையில் உள்ள காவல்துறையால் கொல்லப்பட்டு உள்ளார்கள். 100 பேர் கள்ளச்சாராயத்துக்கு மரணம் அடைந்திருக்கிறார்கள்.
5 பேர் சென்னை மெரினா கடற்கரையில் மரணம் அடைந்திருக்கிறார்கள். இதே போல் ஏறக்குறைய 10 சமூக ஆர்வலர்கள் இந்த ஆட்சியால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டார். அது கொடூரமான படுகொலை செய்யப்பட்டார். அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஜெயக்குமார் படுகொலை செய்யப்பட்டார். இந்த மாதிரி பல்வேறு பாமர மக்களும் இந்த ஆட்சியில் கொலை செய்யப்பட்டு உள்ளார்கள். அதே போல் மாற்றுக் கட்சி சேர்ந்தவர்களும் இந்த ஆட்சியால் கொலை செய்யப்பட்டு உள்ளார்கள். குறிப்பாக இந்த ஆட்சிக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் குறிவைத்து கொல்லப்பட்டு வருகிறார்கள். இதுதான் இந்த திமுக ஆட்சியுடைய கொள்கை கோட்பாடு. திமுக ஆட்சியுடைய கொள்கை கோட்பாடு என்னவென்றால், திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் தமிழகத்தில் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் குற்றவாளிகளுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்படும். குற்றவாளிகள் அனைத்து உரிமைகளையும் பெற்று சுதந்திரமாக வாழ்வார்கள். யாரை வேண்டுமென்றாலும் அவர்கள் படுகொலை செய்வார்கள். நினைத்தவர்களை நினைத்த நேரத்தில் வெட்டி படுகொலை செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு சும்மா ஒரு பேர் அளவில் காவல் நிலையம் போவாங்க, நீதிமன்றம் போவாங்க, சிறைசாலைக்கு போவாங்க, எப்படியா வெளியே வந்துடுவாங்க. ஸோ குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டில் மீண்டும் தொடர வேண்டுமா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும். எப்பொழுதுமே அண்ணா அறிவாலய திமுக ஆட்சி என்பது குற்றவாளிகளை தலைமேலே தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய அரசாங்கம்தான் அண்ணா அறிவாலய திமுக அரசாங்கம். நிரபராதிகளை அடிக்கக்கூடிய அரசாங்கம் அண்ணா அறிவாலய அரசாங்கம். அதாவது திமுக தமிழகத்தை ஆளும்போது பாதிக்கப்பட்ட மக்கள், குற்றவாளியால் பாதிக்கப்பட்ட மக்கள் காவல் நிலையம் சென்றால் காவல் நிலையத்தில் திமுக ஆட்சி காலத்தில் நீதியும் கிடைக்காது, நியாயமும் கிடைக்காது. குற்றவாளிகளுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும். குற்றவாளிகளுக்குத்தான் நீதி கிடைக்கும். அவர்கள் தொடர்ந்து குற்றங்களை செய்து கொண்டே வருவார்கள். ஸோ திமுக ஆட்சி காலத்தில் யார் நிம்மதியாக வாழ முடியும் என்றால் குற்றவாளிகள் மட்டுமே நிம்மதியாக வாழ முடியும். நீதி, நேர்மை, நியாயம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு வாழுகின்ற யாருமே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி காலத்தில் நிம்மதியாக சுதந்திரமாக வாழ முடியாது. அவங்களெல்லாம் வாழ்வாதாரத்தை இழந்து மூலையில் முடங்கி இருக்க வேண்டும். குற்றவாளிகள் சுதந்திரமாக வாழ்வார்கள். அவர்களுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்படும். குற்றவாளிகளுக்கு என்னென்ன சேவையை செய்து தர வேண்டுமோ அதெல்லாம் செய்து கொடுப்பார்கள். அண்ணா அறிவாலய திமுக ஆட்சி என்பது தமிழ்நாட்டிலிருந்து நிச்சயமாக தூக்கி வீச வேண்டிய அரசாங்கம். அண்ணா அறிவாலய திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அத்தனை கட்சிகளும் இந்த தமிழ் மண்ணுக்கும், இந்த தமிழ் இனத்துக்கும், தமிழ் மொழிக்கும், நமது பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாட்டுக்கு செய்கின்ற துரோகம் என்று சொன்னால் அது மிகையாகாது. எப்படி இந்த 26 கட்சிகள் திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்று தேர்தல் சந்திக்கிறது என்று நம்மால் யோசித்து பார்த்தா நிச்சயமாக இந்த அது மனசு ஒரு பதைக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். எப்படின்று நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வந்தே தீர வேண்டும். இல்லை என்றால் இந்த ஒருவேளை 2026 நடைபெறக்கூடிய தேர்தலில் மீண்டும் திமுக வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் விவசாயம் ஒன்று இருக்காது, வேளாண்மை ஒன்று இருக்காது. இயற்கை வளம் முற்றிலுமாக சுரண்டி அழிக்கப்பட்டுவிடும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உணவு தானியம் பற்றாக்குறை ஏற்படும். அது பிறகு பாஜக என்ற ஒரு கட்சி மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கும். மற்ற எல்லா கட்சியும் அழிச்சிடுவாங்க. ஏன்னா பாஜக தேசிய கட்சி. அவங்க 3வது முறையாக மத்தியில் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அதனால் இவர்களால் ஒன்று செய்ய முடியாது. மற்ற கட்சிகளெல்லாம் கூட இருந்தே குழி தோண்டும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட இருந்து கொண்டே கூட்டணி கட்சிகளை அழிக்கின்ற அந்த கொள்கையை திமுக மறைமுகமாக செய்துவிடும். திமுக மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றுமானால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும். இந்த இனம் மறைமுகமாக அழிக்கப்பட்டுவிடும். நமது மண்ணும் அழிக்கப்பட்டுவிடும். நமது மொழியும் பாதுகாக்கப்படாது. தமிழருடைய உரிமைகள் நசுக்கப்பட்டுவிடும். ஏன்னா திமுக ஆட்சி காலத்தில் தான் இலங்கையில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். திமுக தான் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தது. இப்படி திமுக ஆட்சி காலத்தில் தமிழர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படவே இல்லை, பறிகொடுக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாட்டு உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய மொழி பாதுகாக்கப்பட வேண்டும். நமது இனம் பாதுகாக்கப்பட வேண்டும். நமது கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆள வேண்டும். தமிழன் அது எடப்பாடி பழனிசாமியாக இருக்கலாம், அல்லது சீமான் அவளாக இருக்கலாம், இல்லை வேறு யாராக இருக்கலாம். தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆள வேண்டும்.
ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ள தமிழராக இருக்க வேண்டும். தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்க வேண்டும். இந்த தமிழ் மண்ணில் பிறந்திருக்க வேண்டும். அவர் தமிழ்நாட்டை ஆண்டால்தான் நிச்சயமாக இந்த மண் பாதுகாக்கப்படும் என்பதை கருத்தில் கொண்டு தமிழக மக்களை இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டும். திமுக எந்த தேர்தலிலும் தனித்து போட்டியிட்ட வரலாறு கிடையாது. ஏனென்றால் திமுகவை தமிழ்நாட்டு மக்கள் முழுமையாக நம்ப தயாராக இல்லை. அதனால்தான் திமுக ஒவ்வொரு தேர்தலிலும் 10 கட்சி, 5 கட்சி, 20 கட்சி, 25 கட்சி என கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டு மக்களின் வாக்குகளை கூட்டணி கட்சி மூலமாக பெற்று ஆட்சி வருகிறது. நேரடியாக தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு வாக்களித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது. 2016 ஜெயலலிதா அவர்கள் தனித்து போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றினார்கள். அதேபோல் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் தனித்து போட்டியிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். அந்த மாதிரி திமுகவால் சட்டமன்ற தேர்தலிலோ, நாடாளுமன்ற தேர்தலிலோ, உள்ளாட்சி தேர்தலிலோ தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறவே முடியாது. ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக மீது எப்பொழுதுமே திருப்தி இருந்ததில்லை, அதிருப்தி தான் இருக்கின்றது. அதனால்தான் திமுக கட்சிக்காரங்கள் மட்டுமே திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. அதேபோல் கூட்டணி கட்சிக்காரங்கள் அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ அதனால்தான் இவங்க திமுக ஜெயிக்கிறாங்க. ஒரு தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட்டால் ஒரு தொகுதியில் கூட திமுகவால் வெற்றி பெறவே முடியாது என்பதை கருத்தில் கொண்டு இன்றைக்கு 26 கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து கொண்டு தேர்தல் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன என்று நான் உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். குறிப்பாக இந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்பது எல்லாருக்குமே தெரியும். அதாவது சிலிண்டருக்கு ரூபாய் 100, பெட்ரோலுக்கு ரூபாய் 10, டீசலுக்கு ரூபாய் 5 குறைப்பதாக சொன்னார்கள். அதையும் செய்யவில்லை. 1000 தடுப்பணைகள் கட்டுவோம் என்றார்கள். ஆனால் ஒரு தடுப்பணை கூட கட்டப்படவில்லை. இதால் ஆண்டுக்கு 200 டிஎம்ஸ் தண்ணீர் கடலில் வீணாக கலக்கிறது. தமிழகத்தில் திமுக ஆட்சியில் மட்டுமே 34 பேர் சிறை சாலைகளிலும் காவல் நிலையங்களிலும் இந்த காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கட்டளையால் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு நிரபராதி கூட இந்த திமுக ஆட்சியில் காப்பாற்றப்படலை. அனைத்து குற்றவாளிகளும் காப்பாற்றப்பட்டுள்ளார்கள். குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டுமென்றால் நிரபராதிகள் கொல்வதே இந்த திமுக ஆட்சியின் கொள்கை கோட்பாடாக இருக்கின்றது. அண்ணா அறிவாலய திமுக ஆட்சியை 2026 இன்னும் சில தினங்களிலோ சில வாரங்களிலோ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. இந்த தேர்தலில் நிச்சயமாக திமுகவை வீழ்த்த வேண்டும். இன்னொன்று இப்போது சீமான் அவர்கள் வழக்கம் போல் தனித்தே தேர்தல் சந்திக்கிறார். அதிமுக கூட்டணி பலமாக இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பலமான கூட்டணியை அமைக்கவில்லை. அதேபோல் தாவிக தலைவர் நடிகை விஜயும் பலமான கூட்டணி அமைக்கவில்லை. இவங்கெல்லாம் கூட்டணி அமைப்பதற்கு எப்படி கையாள்வது என்று தெரியவில்லை. அதிமுக பாஜக கூட்டணியை வழிநடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைப்பதில் தோல்வியை சந்தித்து விட்டார். அதேபோல் தாவேக கூட்டணி அமைப்பதில் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஆதவ் அர்ஜுனாவும் சரியாக கூட்டணி அமைக்க முன்வரல. இதில் தமிழகத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மட்டுமே அவருக்கு கட்சிக்கு உள்ள பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அவர் நன்கு தெரிந்துவிட்டது. அதனால் கூட்டணியை பலப்படுத்தினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்பதை கருத்தில் கொண்டு இன்றைக்கு 26 கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து கொண்டு தேர்தலை சந்திக்கிறார். தேர்தல் சந்தித்து திமுக வெற்றி பெற்றால் நிச்சயமாக இந்த தமிழ் மண் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும். இனம் அழிக்கப்பட்டுவிடும். மொழி அழிக்கப்பட்டுவிடும். நமது உயிரினங்கள் அழிக்கப்பட்டுவிடும். இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டு அழிக்கப்பட்டுவிடும். எனவே தமிழகத்திலிருந்து திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும். பிறகு திமுக என்ற கட்சி மாநில கட்சி என்ற அந்தஸ்தை இழக்க செய்ய வேண்டும். பிறகு அண்ணா அறிவாலயத்தின் கதவு இழுத்து மூடப்பட வேண்டும். இந்த மூன்று கட்டத்தை படிப்படியாக தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டை திமுக ஆள்வது எந்த விதத்திலும் தமிழ்நாட்டுக்கு ஏற்றதல்ல. ஒன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை ஆதரித்து வாக்களிங்கள். இல்லையென்றால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கட்சியை ஆதரித்து வாக்களிங்கள். இல்லையென்றால் தாவேக தலைவர் நடிகை விஜயை ஆதரித்து வாக்களிங்கள். தாவேக தலைவர் நடிகை விஜய்க்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து, நீங்கள் கட்சி ஆரம்பித்த போதே சொன்னீர்கள் திமுக எனக்கு அரசியல் எதிரி, பாஜக எனக்கு கொள்கை எதிரி என்று சொன்னீர்கள். கொள்கை எதிரியை பிறகு பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையிலேயே திமுகவை தோற்கடிக்க வேண்டுமென்றால், உங்கள் கட்சி வளர வேண்டுமென்றால் இந்த 2026 தேர்தலில்
நீங்கள் தனித்து நின்னால் உங்களால் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாது. உங்களால் 20% வாக்குகளை வாங்க முடியும், சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை தொடங்க முடியும். ஆனால் ஆட்சி கைப்பற்ற முடியாது. திமுக ஆட்சி ஒருவேளை வந்துவிட்டால் உங்கள் கட்சியை முற்றிலுமாக அழித்து விடுவார்கள். எனவே தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு கட்சி ஆரம்பித்திருந்தால், உங்கள் கட்சி எதிர்காலத்தில் ஆட்சி கைப்பற்ற வேண்டும் என்ற திட்டம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற திட்டம் உங்களுக்கு இருக்கிறது என்றால், நீங்கள் தற்போது கொள்கை எதிரியை ஒரு பக்கம் இருக்கட்டும், கொள்கை எதிரி பிறகு பார்த்து கொள்ளலாம். உங்கள் கொள்கையும் பாஜக கொள்கை கூட ஒரு காலத்தில் ஒத்துப்போகக்கூடிய நிலைமை கூட வரலாம். அதனால் நீங்கள் தற்போது அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரித்து அந்த கூட்டணியில் இடம்பெற்று ஒரு 50 தொகுதிகளை வாங்கி துணை முதலமைச்சர் பதவியை வாங்கி நீங்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு 2029 நாடாளுமன்ற தேர்தல், 2031 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் தனித்து போட்டியிடலாம், உங்கள் தலைமையில் கூட்டணி அமைக்கலாம். ஆனால் தற்போது நீங்கள் எடுத்திருக்கின்ற முடிவு என்பது உங்கள் கட்சிக்கும் ஆபத்து, தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆபத்து. நீங்கள் எடுத்திருக்கின்ற முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். அடுத்து எதிர்காலத்தில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் உங்களால் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும். அதனால் நீங்கள் அரசியல் எதிரி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால், தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதகமான ஒரு முடிவை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி என்றால், நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரித்து கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நான் சொல்ல, இது ஒரு இன்றைய அரசியல் நிலவரம். அவங்க 26 கட்சி கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஓட்டு போட்டால் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா ஏழை எளிய பாமர மக்கள் வாக்குகளை சிதறும்போது உங்களுக்கு 26 கட்சியுடைய வாக்கு ஒரு கட்சிக்கு கூட்டணிக்கு போகும்போது அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு கூட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ நீங்கள் திமுகவை அரசியல் எதிர் சொல்லக்கூடிய விஜய் அவர்களே, நீங்கள் எதிர்கால அரசியலில் ஜொலிக்க வேண்டுமென்றால் 2026 தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதே தமிழ்நாட்டுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. நீங்கள் எடுக்கும் முடிவு தவறான முடிவு என்றால் உங்கள் கட்சி தவறான பாதையை சென்று அழித்து விடுவார்கள் திமுககாரர்கள். திமுக ஆட்சியில் நிச்சயமாக குற்றவாளிகளுக்கு மட்டுமே நீதி கிடைக்கும், நிரபராதிகளுக்கு நீதி கிடைக்காது, அநீதி கிடைக்கும். நிரபராதிகள் அழிக்கப்படுவார்கள், குற்றவாளிகள் வாழ்வார்கள், குற்றவாளிகளுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்படும். குற்றவாளிகள் அண்ணா அறிவாலயத்தின் கதவுகள் திறந்தே இருக்கும், அவர்கள் அங்கே போயிட்டு அடைக்கலம் தேடிக்கொள்வார்கள். தமிழ்நாட்டு மக்கள் எங்கே போயிட்டு அடைக்கலம் தேடிக்கொள்வார்கள்? உங்களை போன்ற கட்சிக்காரர்கள் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏழை எளிய பாமர மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும். எனவே உங்களுடைய விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன அறிவுரை தான், நீங்கள் அதிக தொகுதிகளை வாங்கி இல்லை துணை முதலமைச்சர் பதவியை கேட்டு வாங்கி நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் இணையலாம். இணைந்து தேர்தல் சந்தித்தால் நிச்சயமாக உங்களுடைய கனவு எல்லாம் பலிக்கும். திமுகவுடைய தவறான கொள்கை, தவறான கோட்பாடு நிச்சயமாக வீழ்த்தப்படும் தமிழ்நாட்டு மக்களால். தமிழ்நாடு ஆள வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. உங்களுடைய கொள்கை எல்லாம் தமிழ் தேசியமும் திராவிடம் 2 கண்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்க. ஆனால் திமுக திராவிட சித்தாந்தம் கொண்ட கட்சி, தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்தம் கொண்ட கட்சி தமிழ்நாட்டை ஆள்வது தமிழர்களுக்கு நல்ல எதிர்காலம் கிடையாது. எனவே தமிழ்நாட்டில் இன்னும் சில தினங்களில் ஒரு கூட்டணி மாற்றம் ஏற்படும். கூட்டணி மாற்றம் ஏற்பட வேண்டும். கூட்டணி மாற்றம் ஏற்பட்டால் ஆட்சி மாற்றம் ஏற்படும். இல்லைஎன்றால் திமுக ஆட்சி தொடர்ந்தால் தமிழ்நாடு சுடுகாடு ஆகும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஏழை எளிய நடுத்தர மக்கள் வாழ முடியாத மாநிலமாக தமிழகம் மாறிவிடும். குற்றவாளிகளின் கூடாரமாக மாறிவிட்ட அண்ணா அறிவாலய திமுக அரசு இன்னும் 5 ஆண்டுகள் ஆட்சி தொடர்ந்தால் கொடூர குற்றவாளிகளின் கூடாரமாக மாறிவிடும். யாரெல்லாம் இந்த ஆட்சிக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவரெல்லாம் நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள். எனவே தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், தமிழை பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் என்பது காலத்தின் கட்டாயம். இந்த கட்டாயத்தை உணர்ந்து மற்ற அரசியல் கட்சியெல்லாம் செயல்பட வேண்டும். நீங்களே மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால்
இந்த விபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ற வலையொலியை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.